சொல்றேன். சத்தியமா சொல்றேன். ஏய் போய் சொல்றேன். ஏய் தம்பி போய் சொல்றான். போய் சொல்றான். நான் என்ன சொல்றேன்? சரி. இந்த கோர்த்து இதுதான் தெரியுமா? வேற தெரியுமா? இன்னும் வேற தெரியுமா? குறமாது. உனக்கு இதுதான் தெரியுமா? இல்ல இன்னும் வேற ஏதாவது குறி தெரியுமா? ஆசானா அது ராண்ட பசி தப்ப சமே. ஏங்க பாப்பா. ராண்ட சொல்லு சொல்ல சமே. சரி. அடி கைவால அந்த பசினால குழந்தைக்கு பசிக்குதுன்னு சொல்ற. இதே எங்க வீட்டுல பால் பழம்லாம் இருக்கு, சாப்பாடுலாம் இருக்கு. அது மட்டும் இல்ல, நீ இதுக்கு முன்னாடி எங்க போன யாருக்கு சோசியம் பார்த்த? ஓ இப்ப நீ சொல்ற குறியெல்லாம் உண்மையா பொய்யா எங்களுக்கு தெரியாது கிடையாது. யாரு இதுக்கு எங்கெங்கெல்லாம் போய் யார் யாருக்கெல்லாம் குறி சொன்னாங்க? அந்த கால வந்து கீழக்கும் எங்க போனேன் என்னென்ன கொடுத்தாங்க? நீ எங்களுக்கு ஒழுங்கா குறி உரைத்தனா எங்க நாட்டில் இருக்கும்படியான புத்தி பவளம் வைரம் வைடூரியம் போன்ற செல்வங்கள் உனக்கு வாரி வாரி மூட்டை மூட்டையா அதாவது Yeah.
அதாவது வீட்டை தரவில்லை பிள்ளையார் பிடித்து வைத்து கொண்டு வந்து அதாவது தெய்வத்தை நினைத்தான் நினைத்து தோற்றம் செய்தான் என் குழந்தைகளை செழித்து நினைத்து என்ன எப்படி கூடிய சமாதி பிரமாதி நீ தெரிவித்த பிரகாரம் அள்ளிய சாணம் ஒழுகி அழகமா தலைவாளை வைத்து இதன் சாணத்தால் பிள்ளையார் பிடித்து அருகந்தும்பை வருகி இருக்கிறோம் உன்னுடைய தெய்வத்தை நினைத்து எங்களுக்கு குறி சொல்ல காட்டி பிரார்த்தனை செய்தா என் குலதெய்வங்களை உனக்கு என்ன குறிகளை சொல்லுவேன் காத்தடிக்குதே அப்புறம் சுத்தமா இல்ல நீ உங்க அப்பா கணக்கு அம்மா கண்டா பாபாடி பாபா
அதாவது உண்மை என்றால் உண்மையை சொல்ல வேண்டும். சரி. பொய் என்றால் பொய் என்க வேண்டும். எங்களுக்கெல்லாம் ஒரு நாள் பொய் வராது. யானால் சாமி உன்னை டென்னு கொண்டு சாமியா நாங்க என்ன சொல்ல போறோம்? உண்மைதான் உண்மை சொல்ல போறோம். பொய்னா பொய் சொல்ல போறோம். இவனாட்டு பொய் பிடிச்ச கம்யூனிட்டி நாங்க கிடையாது. பிரமாதி. உன் பேரோ பெருந்தெய்வானை சரி. உன் கணவரை போல தெரியாதவன் சாமி. ஆமா, இது மவுத்துல இருக்கிற பிள்ளைக்கு கூட தெரியும். ஆமா ஆமா. இந்த தேசத்துல 56 தேசம் ஆ. தலைநகரம். ஆ. இந்த நாட்டுக்கு ராணி பெருத்த நாடு. கண்டிப்பா. எங்க அக்கா பெருந்திருவார். பெருத்து விட்டு மருமக பெருந்திருவார். என்னது அத்தா சோறு? வாயாகிட்ட போய் கழுவு, அப்பாளுகிட்ட போய் கழுவு. இது உண்மைதான சாமி? உண்மைதான். சாமி ஆமா வரக்கூட உன் மகனாகிய லட்சுமணனுக்கு பூணூல் கல்யாணம் பண்ணி ராஜாக்கள் அடுத்தது உண்மைதானே? அது உண்மைதான். உண்மைதானே? உண்மைதான். சாமி, அது மட்டும் இல்லாமல் இன்னும் என்ன செய்தா தெரியுமா? என்ன செஞ்சா? அதுதான் கேட்க வருகிறேன். நாட்டு வைத்தது யாருக்கு? யாராவது பங்காளிக்கு இத போய் சொல்லி பாப்போம். இது குறிய உண்மையா இல்லையா? ஏண்டா எங்க பங்காளிக்கு யாராவது ஏண்டா யாராவது நடக்கிற வழியில நச்சு உள் நாட்டு வைப்பாங்க. நாங்களா இந்த மாதிரி நாட்டு வச்சது கிடையாது. ஆமா. பொய். யாரோ வாழ்ந்து அடிச்சுட்டு போன மாதிரி ஒரு வாரத்துக்கா சாமி இருக்குது. உண்மைதானே சாமி? உண்மைதான். அதாவது
இருக்கின்ற படிகளை விசப்பாவலை கொண்டு வந்து ஐவர் ராஜாக்களுக்கு கடிக்க வைத்தது உண்மைதானே? போய் நாங்களே எந்த காலமும் எந்த மாதிரி ஆத்தினாலா கந்த மரத்தை எடுத்து சாத்துனாலாம் யாருக்கு துரோகம் செஞ்சு நாங்களும் அவசியம் கிடையாது. வெக்கமான சூடு சொட்டை வச்சுட்டு இருக்கிறவங்க செஞ்சுட்டு போவான். இது நான் என்ன சொல்றேன்னா இது அபாண்டமான பொய். இவன் சொல்றான் அந்த குழந்தை ஏன்னா படுக்கிற பாய்ச்சல் யாராவது பாம்பு உயிரோடு பிடிச்சி விட முடியுமா? ஆமா இதெல்லாம் பொய். பொய்யா இது செய்தது உண்மைதானே? ராஜாக்களை படிக்கின்ற பாய்களை விட்டு கடிக்க வைத்தது உண்மைதானே? செய்தது போதாமல் இன்னும் என்ன செய்தார்கள்? அடுத்த மாத்தி உட்காரு. ராஜாக்களை அதாவது குளிக்கின்ற குளத்திலே நான் அந்த மாதிரி காரியம் நான் செய்ய மாட்டேன். கட்டிக்காரன் வேணா செய்வான். அவன் பங்காளியை கொள்றதுக்கு நாங்களாம் பங்காளியை பாசமா நடத்திட்டு இருக்கிறோம். ஓடி ராஜாக்களுக்கு என்ன தேய்த்து உண்மைதானே? என்னது மன்னரை விட்டு ராஜாக்கள் உட்கார வச்சு நீங்க என்ன தேய்த்து உண்மைதானே? அது உண்மைதான். அது உண்மைதான். யார் நம்ம மூத்தாரு இன்னும் என்ன என்ன செஞ்சா நடக்காது. நடந்த மாதிரி சொல்றாங்க. சாதத்திலே கலந்து ராஜாக்கள் வைத்தது ஒண்ணுதானே? ஏண்டா ஜனவரி யாராவது திங்கிற சோத்துல கச வைப்பாங்களாடா? ஆண்களா ஒரு நாளும் அந்த மாதிரி வைக்க மாட்டாங்க. ஏன் தலைவரி அவளை அடிக்கடிக்கு ஒரு பின்னாக்கில விழுதுறா. இந்த சாதி எங்க இருக்கு தெரியும்? எங்க இருக்குதுன்னு ஆமாமா அவள்கிட்ட போய் கேளு. எங்களுக்கு தூக்கி பார்க்காதரா? சாதத்திலே விஷத்தை கலந்து வைத்தது உண்மைதானே? அது செய்தது போதாமல் இன்னும் என்ன ஆசை தெரிவினான்? சத்தியமா உண்மைதான். அழியாய் வரைக்காகாதென்று சரி ஒருவனாக தின்ன பிறகு அதன் பிறகு என்ன வந்து தெரியுமா? என்ன நடந்தது? சரி என்ன தெரியுமா? அந்த பக்கத்துல இருந்து தீபம் இறந்து போய்விட்டான். அதாவது அண்ணா தம்பி என்று அழுகும்போது அப்ப என்ன என்ன அதன் பிறகு என்ன நடந்ததுமா?
அப்பதான் நடந்தது. அண்ணா அதாவது மேலே கல்லியை போட்டு விட்டாயா ஆமா என்ன செய்தா தெரியுமா